வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரபல திரைப்பட நடிகர் சரத்பாபு உடல்நலக் குறைவால் காலமானார். ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தியை தாக்கியதாக குற்றச்சாட்டு. எடப்பாடி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உள்ளிட்டோர் மீது புகார். தமிழ்நாட்டில் கழிவுநீர் தொட்டி சுத்திகரிப்பு பணியில் இனி எந்த ஒரு இறப்பும் நேரக்கூடாது. கவனக்குறைவாக செயல்படும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. நெல்லையில் மழையால் இடிந்து சேதமான மைதான கேலரியின் மேற்கூரை. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட பார்வையாளர் அரங்கு சேதமானது குறித்து விசாரிக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் உறுதி. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 104 டிகிரி வரை தொடரும். வெப்ப அழுத்தத்தால் அசௌகரியம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோவை, திருப்பத்தூர், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. விஷச்சாராயத்திற்கு எதிரான பேரணியை தொடர்ந்து ஆளுநருடன் இபிஎஸ் சந்திப்பு. திமுக அரசு மீதான புகார் பட்டியலை வழங்கினார். அதிமுகவின் பேரணியால் சென்னை கிண்டி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். கார் வர தாமதமானதால் மாநகர பேருந்தில் ஏறிச் சென்றார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். வெயில் காரணமாக பள்ளிகள் தாமதமாக திறக்கப்படும் என தகவல் பரவிய நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் KP அன்பழகன், C. விஜயபாஸ்கர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. வழக்கில் குறிப்பிடப்பட்டதை விட 42 கோடி ரூபாய் அதிகம் சொத்து குவிப்பு. KP அன்பழகன், விஜயபாஸ்கர் மீதான குற்றப்பத்திரிகைகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல். கருணாநிதி 100ஆண்டு விழா கொண்டாட்டம் குறித்து அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்கும் விழாவாக நடத்த அறிவுரை. சோக்பிசன் மொழியில் திருக்குறளை வெளியிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. மிக உயரிய விருதை வழங்கி பப்புவா நியூகினி ஆளுநர் கௌரவம். ₹2000 நோட்டை மாற்ற மக்கள் அவசரப்பட்டு வங்கிகளில் குவிய வேண்டாம் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல். நாளை முதல் பணத்தை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் உரிய வசதிகளை செய்து தர வங்கிகளுக்கு உத்தரவு. %72 பேர் ₹2000 நோட்டுகளை கொடுத்து உணவு வாங்கியதாக ஜொமேட்டோ தகவல். ₹2000 திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்ததால் வெளிவரும் நோட்டுகள். விழுப்புரம் விஷச்சாராய வழக்கு ஆவணங்கள் CBCID வசம் ஒப்படைப்பு. DSP கோமதி தலைமையிலான குழுவினர் விசாரணையை தொடங்க உள்ளனர். தஞ்சாவூரில் சயனைடு கலந்த மது அருந்தி 2 பேர் உயிரிழந்த நிலையில் டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர் முருகன் சஸ்பெண்ட். கீழவாசலில் உள்ள டாஸ்மாக் கடையின் விற்பனையாளரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் கோமியம் தெளித்த காங்கிரஸ் தொண்டர்கள். பாஜக ஆட்சியில் ஊழல் கரை படிந்ததால் சுத்தம் செய்ததாக விளக்கம்.
saying that the corrupt BJP government has now ended. So we will now begin our first assembly session on an auspicious note was given by the பிரதமர் நரேந்திர மோடி குறித்த ஆவணப்படம் வெளியிட்ட பிபிசிக்கு சம்மன். அவதூறு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக நாளை சிங்கப்பூர் செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்று முதலீட்டாளர்களை சந்திக்கிறார். புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. கரூர் அருகே மாந்தோப்பில் கணவன் மற்றும் மனைவி அடித்து கொலை. நகைகளை கொள்ளையடித்துவிட்டு மிளகாய் பொடியை தூவிவிட்டு சென்றது யார் என விசாரணை. AK மோட்டோ ரைட் என்ற பெயரில் பைக் சுற்றுலா நிறுவனம் நடிகர் அஜித்குமார் தொடங்கினார். தான் மட்டுமல்ல, புகார் கொடுத்த அனைத்து வீராங்கனைகளையும் உண்மை கண்டறியும் சோதனைக்கு தயார். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ்பூஷனுக்கு வினேஷ் போகத் பதிலடி. நாளை நடைபெறும் முதலாவது பிளே ஆஃபில் குஜராத்தை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். நாளை மறுதினம் நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் லக்னோ மும்பை அணிகள் பலப்பரீட்சை.